லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. லூக்கா 16:19 இல்லைம்மா, இருக்குது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்த தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். சரி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கீழே படி. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 20 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதாவது பாதாளத்தில் போய் ஒரு ஜெபத்தை பண்ணுறான். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணுறான். அந்த ஜெபத்துக்கு என்ன வரலையா, இன்னைக்கு வரைக்கும் பதில் வரலையாம். அவன் அக்னி ஜுவாலையிலே வேதனைப்பட்டுங்கிறானா. ஏன்னா பாதாளத்தில் போன உடனே அங்கே ஒரு பெரிய பிளப்பு உண்டாயிடுது. அங்கே தேவனா துண்டிக்கப்பட்டு பரலோகம் வேற பாதாளம் வேறையா பிரிஞ்சு போகுது. அங்கே இணைப்பு கிடையாது அப்படின்னு இந்த சம்பவத்தில் இயேசு சொல்கிறார். அது எழுத்தின்படி பாதாளம். அங்கேருந்து என்ன வராது, அவன் ஜபத்துக்கு பதில் வராது. இந்த பூமியிலே ஒரு பாதாளங்குது. ஆனால் அந்த பூமியிலேருந்து ஒருத்தன் ஜபம் பண்ணான்னா அந்த ஜபத்துக்கு பூமியில் பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பூமியில் ஜபம் பண்ணுறவன் இயேசுவின் வழியாக ஜபம் பண்ணணும். இயேசு தான் அந்த பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் இணைப்பு உண்டாகிறார், பாவ நிவர்த்தி பண்ணி. சொல்கிறது புரியுதா இல்லையா? அதான் நம்ம ஜபம் பண்ணும்போது என்னது, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ன்றாங்களா இல்லையா? அப்போது அந்த பூமி என்கிற பாதாளம்னா வேதனையான வாழ்க்கை. ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிமேற்று போனவன் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே சிக்கிக்குவான். ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோ, தீரா வியாதி, கடன் தொல்லை, வேதனை, வேற என்ன வேதனை, சாபம், கஷ்டம், கண்ணீர், துக்கம், வேதனை, ஏதோ ஒரு வேதனை. ஆதாம் வழியாக பிறந்துட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிரும். அது பாதாள வாழ்க்கை. அந்த பாதாள வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒருத்தன் ஜபம் பண்ணும்போது இங்கே ஜபம் பண்ணானாக்கா அங்கே பதில் கிடைக்குது. ஆனால் பாதாளத்தில் போய் அந்த அக்னி ஜுவாலியிலேருந்து ஒருத்தன் ஜபம் பண்ணுறான். அது இந்த ஜபத்துக்கு என்ன வரல, பதில் வரல. ஏன்னா அங்கே இணைப்பு கிடையாது.
இயேசு என்கிற அந்த பால் அங்கே கிடையாது. ஆனால் பூமியில் வந்து உன் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா பாதாளம் என்கிற அந்த பாவத்தால், சாபத்தால், மரணத்தால், தரித்திரத்தால், வியாதியால் வந்த அந்த வேதனை உன்னை விட்டு நீங்கி போனோம்னா நீ என்ன பண்ணணும்? இயேசு வழியாக இந்த பூமியில் ஜெபம் பண்ணி அந்த பிசாசின் பிரச்சனைக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு தீர்வை உண்டாக்கலாம். புரியலையா? அப்போ இயேசு வழியாக தான் மத்தேயு, மார்க், லூக்காவில் இயேசுனா அப்புறம் எங்கே போனாலும் ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரார். கொண்டு வந்து பாதாள ராஜ்யத்திலேருந்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக அந்த பூமியிலே மாற்றிடுறார். புரியுதா இல்லையா? ஆனால் இவன் போய் பாதாளத்தில் போய் அங்கே ஒரு சொட்டு தண்ணி விரலின் நுனியை தொட்டு ஒரு சொட்டு தண்ணி நாவில் குளிர பண்ணுன்னு அங்கே போய் ஜபம் பண்ணுறான். அங்கே 2000 வருஷமாக ஜபம் பண்ணி இன்னும் அது ஜபத்துக்கு பதில் வரலையாம். ஏன்னா இயேசுவின் நாமம் பாதாளத்தில் இல்லை. இயேசு நாமக்கு இதை பாதாளத்தில், பூலோகத்தில் இயேசுவின் நாமம்னு ஒன்று இருக்குது. அந்த இயேசுவின் நாமத்தின் மூலமாக இந்த பாதாளம் என்கிற அந்த வேதனையான வாழ்க்கையிலேருந்து நீ விடுதலை ஆக்கிக்கலாம். புரியுதம்மா? இந்த இயேசுவின் நாமமே இல்லைன்னா இந்த பூமியிலும் பாதாளமாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு சொட்டு தண்ணி கூட ஆண்டவர்கிட்ட டேமாக தண்ணிக்குதுமா. இவன் சொல்ற விரலின் நுனியை தொட்டு ஒரு சொட்டு தண்ணி நாவல் குளிர பொண்ணு வேதனை போட்டு அக்னி ஜுவாலில் வேதனை போட்டு ஜபம் பண்ணிக்கிறான். ஆனால் இயேசுவின் நாமம் என்ன இல்லை, அந்த இடத்துல இல்லவே இல்லை. இதே பூமியில் கூட பாதாளம் போல் வேதனையான இருக்கிற மனுஷன் இயேசு நாமம் இல்லாமே ஜபம் பண்ணின்னு தான் வச்சுக்கோ, பதில் கிடைக்குமா? இப்போ பூமியில் தான் பார்க்குறான். இப்போ நம்ம சோழவர கிராமத்தில் தாங்கிறோம். வேதனைன்னா என்னது? அக்னி ஜுவாலை, நியாய தீர்ப்பு, பிசாசு, திறறான், கொள்றான், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த வாகனம் இல்லை, கடன் தொல்லை, புல்ல இல்லை, குட்டி இல்லை, இதெல்லாம் வேதனை தானே வாழ்க்கையில். என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறோம், பிசாசு வேதனை பற்றிங்கிறான் பாதாளம் மாதிரி. எங்கே? இந்த பூமியில். இப்போ அந்த பூமியில் கூட இயேசு நாமம் இல்லாமே ஜபம் பண்ணி நின்றுனாக்கா என் பிரச்சனை எப்படியாவது தீர்ந்துடணும் அப்படின்னு பாடும் ஜபம் பண்ணியிருந்தாக்கா சூழ்நிலை மாறாது. ஏதோ சுய பலத்தில் அவன் முயற்சி பண்ணி ஓடி ஆடி உழைச்சி சம்பாரிச்சு அப்படி தான் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறான் உலகத்தில். ஆனால் இயேசுவின் நாமம் என்கிற அந்த நாமத்தை யூஸ் பண்ணி இந்த பூமியில் பிசாசு ராஜ்யத்திலேருந்து விடுதலை ஆக்கிக்கலாம். அப்படி தான் விடுதலை ஆகினார் இயேசு. மத்தேயு, மார்க், லூக்கால அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுறாரு? பாதாளத்தின் பிள்ளைகளை, பாவம் செய்கிற பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலை ஆக்குறாரு. அதுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு? பாவத்துக்கான பரிகாரம் இந்த பூமியிலே செய்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, பூமியிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். பாதாளத்தில் போய் நீ மனம் திரும்ப முடியாது. அங்கே போய் இந்த ஐஸ்வர்யம் வந்து ஜபம் பண்ணுறான். ஏதோ பதில் கட்சிச்சு அவனுக்கு. அதுக்கு என்ன சொல்கிறான் பாரு. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அப்புறம் அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போக, அவனிடத்திலிருந்து எங்களிடத்து கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அந்த பெரும் பிளப்பு, அந்த பிளப்பு தான் சிலுவை போடுறாரு. ஆதாமுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துக்குள்ள, இப்போ பூமியில ஆதாமுக்குள்ள பிறந்த எனக்கு கிறிஸ்துக்கும் ஒரு பிளப்பு இருக்குது. பிசாசு பிரிவினை போட்டான் பாவத்தை குத்து. அந்த பாவ பிளப்புக்கு தான் சிலுவையை போட்டு ரத்தத்தினால் கழுவி அந்த பிரிவினையே என்ன ஆகிட்டாரு? இயேசு ரத்தத்தின் மூலமாக தேவனோடு ஒப்புருவாகிட்டார். எங்கே? பூமியில். புரியுதம்மா? அதனால தான் பூமியிலே இயேசு ரத்தத்தால் அந்த தேவனுக்கும் உனக்கும்
பிரிவினை உண்டாயிடுச்சு வர அந்த பிளப்பு அது சரி செய்துக்கணும். விளங்கிச்சா விளங்கலையா? ஆமாம், சரி செய்ததுக்கு என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துக்குள்ளே இந்த பூமியில் இருக்கும்போதே வந்தோன்னா, பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசுவே வேணாம் 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 வேணான்னு சொல்லிட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்படாமலே வாழ்ந்துட்டு ஆதாம்குள்ளே வாழ்ந்துட்டு இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அங்கே போனாக்கா அங்கே போய் வேதனைப்படும் போது ஜெபம் பண்ணுறான். கண்கட்ட சூரிய நமஸ்காரன்ற மாதிரி பாதாளத்தில் போய் எனக்கு இந்த வேதனை நீங்கும்படி எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தாருன்னு 2000 வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிறான். நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையா? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவாக ஒரு பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அங்கே போய் பாதாளத்தில் போய் செய்கிறான். ஆத்துமாதாயம் பண்ணோம். எனக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க பூலோகத்தில். அவங்களும் இந்த இடத்துல வேதனையான இந்த பாதாளத்தில் வந்துடக்கூடாதபடிக்கு அவனை போய் அனுப்பு. அங்கே போய் என்ன பண்ணிட்டான்? சுவிசேஷம் சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த வேதனையான பாதாளத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவன் வேறு அந்த ஐஸ்வர்யவான் அக்கினி வெந்துக்குன்னே சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான் பாரு, ஆபிரகாம் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். மோசேயும் தீர்க்கதரிசினா யார்? புதிய ஏற்பாட்டில் நான் அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழா பங்கெடுத்தவங்க தான் நீங்கள். அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். சும்மா இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் திருவிழெல்லாம் பங்கெடுத்துட்டு ஊழியம் செய்யாது இருக்கக்கூடாது. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்கள் இடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த வசனத்தை இயேசு சொல்கிறார் நிச்சயமா. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக மக்களை அந்த பிளப்பை சரி செய்யணும். எந்த பிளப்பு? அந்த பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டா அந்த பிளப்பு நீங்கி இயேசுவோடு கூட பிதாவோடு கூட மக்களை இணைச்சிடலாம். அந்த பிளப்பை சரி செய்கிற வேலை தான் இயேசு மத்திய மாறும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவனை. அந்த ஜீவனை குத்ததுமே அந்த பிளப்பு சரி இணைப்பாகி போச்சு. இங்கே சரி இணைப்பு உண்டாக்குறார் பார் இயேசு மூலமாக. இயேசு தான் அந்த இணைப்பு உண்டாக்குறார். அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல், அந்த சிலுவை தான் இது பாரு. இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், இடையில சிலுவை. அது இணைப்பு எங்கே? பூலோகத்தில். அங்கே பாதாளத்தில் இது அது செய்ய முடியாது. அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவன் தான் என்ன பண்ணுது? இணைத்து விடுது தேவனோடு உன்னை. அந்த ஜீவன் தான் உன்னை வேதனையான வாழ்க்கையிலேருந்து பாதாள வாயிலும் பரலோக நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துது. அந்த ஜீவ ரத்தத்தை தான் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் ஃபுல்லாக எதை பேசுகிறோம்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு பூமியிலே பாதாளத்தில் வாங்கினான். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விச்சத்து கணிக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கும் பிளப்பு உண்டாக்கிட்டா ஏவாள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தவோ பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு உலகமே நன்மை தீமையாகி போச்சு. உலகமே என்ன ஆயிடுச்சு? தேவனை விட்டு விலகி என்னாச்சு? பிதாவாகிய தேவனை விட்டு விலகி இருக்குது உலகம். நன்மை தீமை அறியத்தக்க உலகம். பிதாவோடு இல்லைன்னா இல்லை, அழிக்கும் இல்லை. இப்போ இந்த பூலோகத்தில்
இப்போ ஒவ்வொரு மனுஷன் மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ளே வந்துடணும். புரியுதாம்மா? இப்போ பெசா உலகத்தில் 38 வருஷமாக இருக்கிறான் ஒரு வியாதியஸ்தன். 38 வருஷமாக வியாதியாகிறவன் வேதனையில் தானே இருக்கிறான், வேதனையில் தானே பார்க்குறான். அவனுக்கு வந்து அந்த வேதையிலேருந்து விடுதலையாகவே முடியல அவனால். நன்மத்தை மேலே பிறந்துட்டான், பூலோகத்தில் தான் இருக்கிறான். 38 வருஷமாக அந்த வியாதியிலே இருக்கிறான். அந்த ஜீவ ஜீவ ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க அவனுக்கு யாரும் இல்லை. அப்போ 38 வருஷமாக வேதனையிலே வாழ்க்கையை கழிச்சிட்டான். இயேசு போகிறார் அவனை பார்த்ததுமே. அவனை யாரோடு இணைச்சி விடணும்? பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபம்லாம் நீங்கி வியாதியெல்லாம் நீங்கள் அசுத்தாவியெல்லாம் தொட்டி பசுத்தாவியெல்லாம் இறக்கி அவன் வேதியிலேருந்து என்ன பண்ணணும்? விடுதலாக்கி நானே திராட்சை செடி நீ கொடின்ற மாதிரி கிறிஸ்துக்குள்ளே இணைக்கப்படணும். இணைக்கணுமா இல்லையா? அப்போ ஏசு என்ன பண்ணுறாரு? அதே பாதாளத்தில் இருந்தானாக்கா ஏசு போய் அங்கே போய் பாதாளத்துக்கிறவனுக்கு போய் ஜீவனை கொடுப்பாரா? பிளப்பு வந்துச்சு. ஆனால் பூலோகத்தில் அப்படி கிடையாது, பிளப்பு கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு உரிமைக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீ இணைக்கப்பட்டு நீ என்ன பண்ணலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளையாக மாறலாம். அப்போது இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை நல்லா நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறாரு அந்த வியாதியத்தனை. எப்படி சுஸ்தமாவான்? என் தழும்புகளால் குணமாவாய். என்ன தழும்பு? ஏசுனா தழும்பு நன்மை தயம்பா ஜீவ தயம்பா? நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை என்ன பண்ணு? பானம் பண்ணு. இந்த ஜீவ அப்பம் ஜீவ சரீரம் அது தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்ததுமே, இப்போ பிசாசு துரத்தப்பட்டதுமே, பசுத்தாவி வந்து இறங்குனதுமே அந்த வேதனையிலேருந்து 38 வருஷத்துக்கு எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்? நடக்கிறான். இந்த ஒரு வசனம் மட்டும் கிடையாது, எல்லாரையும் அப்படி தான் இயேசுவோடு கூட இணைச்சி விடுறாரு. எதுக்கு இந்த வசனத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே பாவத்தால் சாபத்தால் பூமியில் பிளவுபட்டு ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று உலகம் ஃபுல்லாக வேதனையாக்குது. யாருக்கு தான் வேதனை இல்லை? பாதாளம்னா அந்த பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது, செத்து பாதாளத்தில் வேதனைப்படுறது அது வேறு விஷயம். பூமியிலே நான் பாதாளத்தில் தான் வேதனைப்படுறான்றான். ஆனால் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு மூலமாக நீ வேதனையிலிருந்து அந்த பெரும்பாடு சிலருக்கு என்ன சொல்ற? நீ வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னாரே இல்லையா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்நேரமே அவன் சொசமானா, இயேசு தொட்ட மாத்திரத்தில். அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. இந்த பூலோகத்திலே பாதாளத்திலிருந்து விடுதலை பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்வாய். பரலோகம்னா என்னது? பரலோகத்திலிருந்து வந்தவர் யார்? இயேசு. அந்த இயேசு நன்மை தீமறியதோ ஜீவ வச்சிருக்கனியா? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கு கேட்டவங்கெல்லாம் ஜீவனில் தேவடைய ஆலயமாக ஜீவனுக்குள்ளே வாயிறாங்க. ஜீவ விருட்சத்துக்கு கனியில் தான் நீ வாயணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்தில் ஜீவ அப்போ ஜீவ சேர்த்து ஜீவனுள்ளவளாக தான் இருக்கணும் நீ. ஆனால் சபையிலே வேதனைப்படுறாங்க நிறைய பேர். ஏன்? என்ன காரணம்? சபையில் வேதனை இல்லையா? சபையாக என்ன பண்ணுற? சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தத்தில் வியாதியில் கடன் தொல்லை. ஏன்னா அந்த ஜீவ மார்க்கத்தை குறித்து வெளிப்பாடு இல்லை. அந்த கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது தெரியல ஜனங்களுக்கு. இயேசு எடுத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு திருவிருந்தில் பங்குத்துட்டு கூட பாதாளம் போல் சபையாக பிரச்சனை வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கத்தில் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை தானே இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் அந்த பிளப்பு கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் நன்மை தீமறியத்தக்க கணிக்கு ஜீவ வச்சிருக்கணி அந்த பிணைவு இயேசு ரத்தத்தின் மூலமாக அது அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாதான் அந்த பாதாளம் என்கிற அந்த அசுத்தாய் உன்னை விட்டு சிதறி ஓடும். புரியலையா? இந்த லேகோன் பிசாசு பிச்சவன் 2000 பிசாசு பிச்சுங்குதுமா, பாதாளம் மாறிக்கிறான். அவன் வேதனை பட்டிருப்பானா இல்லையா? இந்த ஐஸ்வர்யம் அக்னி ஜுவாலில் வேதனைப்படுற மாதிரி தான் இருந்திருப்பான்.
கல்லறை தோட்டத்தில் நிர்வாணத்தில் தன்னைத்தானே 2000 பிசாசு எவ்வளோ வேலையாக இருந்திருப்பான் அந்த பிசாசு பிச்சுவேன் லேகியோன் பிசாசு. அதே பாதாளத்தில் இருந்திருந்தானாக்கா அவனுக்கு பதில் கட்சிருக்குமா? அங்கே உனக்கும் உன்னிடத்துலேருந்து எங்களுக்கு கடந்து வரும், இங்கேருந்து அங்கே கடந்து போகவும் கூடாதபடிக்கு ஒரு பிளப்பு உண்டாயிடுச்சு பாதாளத்தில். ஆனால் பூலோகத்தில் அந்த பிளப்பை இணைக்கும்படி ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வரும்படி இயேசு சிலுவையில் பலியாக இருக்கிறார், ஜீவ பலியாக. அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுத்து கொடுத்தாதான் அந்த பிளப்பு இணைப்பு சரியாகும். இல்லைன்னா பிளப்பாகவே தான் இருக்கும். முழு உலகத்து ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா கூட அது ஒரு பெரிய பிளப்பாக இருக்கும். புரியல? முழு உலகத்துலமா ஒரு ஆளுக்கு நீ கிறிஸ்துவ கொடுக்காம நன்மை தேம காரியத்தை கொடுக்குறன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு ஆள் மூலமாக பாதாள ஆவி உன்னை சேதப்படுத்தும். உன்னை அழிக்கிறதுக்கு 1000 பேர் தேவையில்லை, ஒரு பிசாசு போதும். ஏன் அந்த பிசாசு வேலை ஒருத்த மேலே பகையும் கஷ்டமாக்குற, நன்மை தேம கனியை சாப்பிட்ற, நான் நன்மார்க்கு துன்மார்க்கத்தை காட்டுறேன். அதனால என்ன பண்ணுது, அந்த ஒரு ஆள் மூலமாக அந்த பிசாசு உன்னை திருடுது கொள்ளுது அழிக்குது. அப்போ அந்த ஒரு பிசாசு கூட உனக்கு வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? இயேசு ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு செல்ற ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் நீ செலுத்தினா இது பாரு, இந்த பூலோகத்தில் பாதாள வேதனையான வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகிடுவேன். இயேசு ஜாலியாக இருந்தார். அவர் யார்? நன்மை தீமை இருக்க ஜீவ வச்சுக்கிட்டியா? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா. அந்த ஜீவ ரத்தத்தை யாரு குத்தாரு? பிதாவுக்கு 33 வருஷம் வாழ்ந்தாருமா அந்த பூமியில். பரலோக ராஜ்யமாகவே இருந்தார். ஏன்னா அவர் கன்னி மரியாள் பரிசுத்தாவில கருத்தரித்து தேவகுமாரன் ஜீவனாகவே இருந்தார். ஜீவ வச்சிருக்கல தேவ நீதி டூ இது பரலோகமே இருக்குதால. அதை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் பகை கசப்பு காட்டாமே நன்மை தேம காரியங்க சுயநீதி அநீதி இல்லாமல் வாழ்ந்தாருமா பூமியில். பாதாள மாதிரி வேதனைப்பட்டு இருந்தார். வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், சுத்தாவில் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு இருந்தார். மத்திய மார்க்லூக்காயோவாவில் சூப்பராக இருந்தார். ஏன்னா பாதாளத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. பிசாசுக்கு அவர் ஆதாமின் வித்தில் பிறக்கலை, அவர் தேவ வித்தில். ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்ததுனால அவர் வேதனைப்பட்டுக்கணும் வாயில். 5 அப்போ 2 மீன் வச்சா கூட 5000 பேருக்கு பழுக்குது. பிசாசுகளை துரத்துறாரு. தரித்திரத்திற்கு சுவிசேஷம், சாபத்திலேருந்து விடுதலை, மரணத்தில் மரித்தவர் கூட உயிரோடு எழுப்பிறாருனாக்கா அப்போ உயிர்த்து ஜீவன் இருக்கிறார். இப்போ ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மை தேமாரியை தக்க கனியை புசிக்கிற நாளில் சாகவே மரணத்துக்கு அதிபதி பிசாசு பூமியிலே பாதாளமாக வச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் பட்டணத்தை ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, எத்தனை வியாதி, கொடிய வியாதிங்க, கொடிய சாபம், கடவுள் மனுக்குள்ளே பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பாவம், அக்கிரமம், அநியாயம், சுயநீதி, அநீதி, ஏமாத்து, கொலை, கூத்து, அதனால் பிரச்சனை. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை கோர்ட்டு கேஸு, எத்தனை தரித்திரம், எத்தனை அவமானம், எத்தனை வெக்கம், எத்தனை நிந்த. ஒரு வேதனையானதும் வாயிறான் மனுஷன். என்னதான் கோடியாக படம் இருந்தால் கூட என்ன பண்ணுறான்? அவங்களுக்குள்ளே வந்துட்டு பலவிதமான சிக்கல், பலவிதமான வேதனை. பிசாசு யாரையும் சும்மா விட்ட பாடலை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். அதனால் எங்கே போனாலும் பிசாசு. புரியுதா? எங்கே போனாலும் பிசாசு. பிசாசு வேதனை பத்துறான் ஜனங்களை. ஏசு என்ன பண்ணுறாரு? நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பான். ஜீவ ரத்தத்துக்கு வேதனை நீக்கிறார். 38 வருஷம் வியாதியஸ்தனை, திமிர்வாதக்காரன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட. திமிர்வாதம், லக்குவாச்சிச்சு, பேரலைஸு. அவனை பார்த்ததுமே என்ன பண்ணாது? உன் பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாகிறோம். பிசாசி எப்போ தோர்த்தப்படும்? பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது பாவத்தை நீக்கணும், ஜீவனை கொடுக்கணும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு நன்மை தீமகனி சாப்பிட்டு பாவத்தில் இருக்கிறான் திமிர்வாதக்காரனா. அவனுக்கு ஜீவ சரீரம், ஜீவ காலு, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, கூட்டுக்கண்ணு, செவிட்டு காது, குஸ்ரோகி, இதெல்லாம் பாரு நன்மை தீம சரீரம். நல்லா மெச்சூர்டாகணும் ஜீவ ரத்தத்தில். கண்ணு கூடானா வேதனையாக தானே இருப்பான். காது செவிடானா அது ஒரு வேதனை, ஊமையன், செவடன், ஆற்று, லங்ஸு, கிட்னி ஃபெயிலரு, கையில் கஷ்டம், வறுமை, தரித்திரம், அவமானம், நிந்த, சிறுமைப்பட்டு கிடக்கிறான். சிறுமைப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு.
இப்படி பலவிதமான பாதாளத்தின் கிரியைகள் இந்த பூமியில் இருக்குது. ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ மரணத்துக்கு அதிபதி பிசாசு. அவன் என்ன பண்ணுறான்? வேனை பத்துறானா? அல்லேலூயா. கையை தூக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ மரணத்துக்கு அதிபதி பிசாசானவனை அழிக்கும்படி தான் இயேசு வெளிப்பட்டார். எப்படி அழிப்பேன் பிசாசு போய் எப்படி அழிப்பேன்? அதுக்கு ஜீவ ரத்தத்தையே கொடுத்தாரு. அதுக்கு தழங்கலை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தாக கல்லை போட்டு ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி பிசாசுங்கிட்டே சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதாளத்தையே அழிச்சிடலாம். அதனால தான் ஜீவனை குத்து தான் பிசாசு அழிக்க முடியும், பாவத்தை அழிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஜீவன், உன் ஜீவன் கிடையாது. அந்த ஜீவனில் ஜீவ வித்து பரலோகிற வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறார். ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ கண்ணு, ஜீவாட்டு, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் எல்லாம் நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை காது, நன்மை தீமை உலகம், நன்மை தீமை தரித்திரம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை உலகம், உன்னித்து பூச்சாமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இப்படி இருக்கும் விஷயமா சுவிசேஷம். புரியுதா? அதனால சுவிசேஷம்னா இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாவே நீ ஜீவ விச்சதுக்கண்ணிலே வந்துடணும். அதனால தான் இயேசு ஆதாமின் வித்தில் பிறக்காமல் பரிசுத்த ஆவியானுடைய வித்தில் பிறந்து தேவகுமாரனாவே இருந்துட்டார். அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். கட்சியில் அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் போய் சிலுவைக்கு முன்னாலே ஜீவரத்தம் கொடுத்து தான் பாவத்தை நிவர்த்தி பண்ணார். பிசாசு சோத்துறாரு, வியாதியச சொத்தமாக பெரும்பாலும் திரும்ப பிசாசு திரளான வியாதியெல்லாம் சொசமாக்கிங்கிறாரு. கடைசியில் சிலுவையில் போய் அந்த ஜீவரத்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அந்த சிலுவையிலும் குத்துட்டு போயிட்டார். இன்னும் என்ன தான் செய்ய முடியும் அவரால்? இப்போ நீ ஜீவ வச்சதுக்கு இன்றைக்கி வரணுமா வரக்கூடாதா? நான் வரமாட்டேன், நான் நன்மை தேமை கனி சாப்பிட்டு வியாபாரம் மாதிரி ஒன்று பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்க முடியும் வேதனையாக தான் இருப்போம். இப்போ கட்சியில் பாதாளத்துக்கும் போய் சேரணுன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் அந்த ஐஸ்வர்யம் போய் சேர்ந்துட்டான். அந்த லாசர் என்ன பண்ணானா? ஆபிரகாம் மடியில் போய் சேர்ந்தானா. அவன் என்ன பண்ணானா? தேவனை ஏற்றுக்கிட்டானா லாசரு. ஆபிரகாம் மடியில் போய் இலைப்பாடுறான். இவன் என்ன பண்ணான்? ரத்தாம்பரம் ஐஸ்வர்யமானாந்து கட்சியில் என்ன பண்ணா? இயேசு வானான்னு சொல்லிட்டு கட்சியில் பாதாளத்தில் போய் வேதனை போட்டுங்கிறானா. போதுமா விளக்கம்? அப்போ என்ன பண்ண? எதுக்கு இதெல்லாம் இவ்வளோன்னு சொல்கிறேன்னாக்கா அந்த அப்போ இந்த திருவிருந்து ஆறான ஒவ்வொரு விசுவாசி என்ன பண்ண? ஞானசானம் எடுத்துட்டு திருவிருந்த இந்த ஜீவ சரீரம், அந்த அப்போ என்னது? என் சரீரம் அந்த ரத்தம் ஜீவ ரத்தம். அதை வச்சுட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்? பூலோகத்தில் எனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க? அதுபடி 5 சகோதரர் உண்டு. அவங்களுக்கு போய் என்ன பண்ணு? அவங்களும் வேதனையான இந்த பாதாளத்தில் வந்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு இந்த லாசரு அனுப்ப சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? பூலோகத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்களாம். எங்கே? பழைய ஏற்பாட்டில் தான் மோசே. புதிய ஏற்பாட்டில் யார்? நீ தான், நான் தான். புதிய ஏற்பாட்டு மோசேக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்குத்துட்டாவே நீ தான் மோசே. புதிய ஏற்பாட்டில் நீ போய் என்ன பண்ண? பஸ்காட் ரத்து தச்சு நிலைக்காலில் பூச்சி சங்காரத்தை ஒன்று துரத்தி எகிப்து சிறையிலிருந்து விடுதலாக்கி செங்கடல் யோர்தான் எரிகோ கொண்டு அந்த கானான் தேசத்துக்குள்ளே திருச்சபைக்குள்ளே கொண்டு வரணும் அவனை. புரியுதா? அதனால் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு நேரம் போதலை, எனக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு ஒரு கிறிஸ்தவன் சொன்னான்னாக்கா அவனுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அது ஆபிரகாம் சொல்கிறான். மரித்தோலிருந்து ஒருத்தன் போய் சொன்னால் கூட நம்ப மாட்டான். மோசேக்கும் அவன் தீர்க்கதரிசியும் செவி கொடுக்காவிட்டால். செவி கொடுக்குறானோ செவி கொடுக்கலையோ நம்மளாவது வாலண்டியாக ஜீவ ரத்தத்துக்கு பிசாசத்தை வச்சு செவி கொடுக்க வைக்கணும். புதிய ஏற்பாட்டில் அவனுக்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திக்கிறார். அது அவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க முடியலுமா அவனால்? நீ பரிந்து பேசு. அவன் சார்பில் தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தை கொடுத்தா
அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவன் ரசிக்கப்பட்டுருவான். இப்போது லேகியோன் பிசாஸ் பிச்சவனால் ரசிக்கப்பட முடிஞ்சிச்சா? அவனால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க முடியுமா? அவனுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இயேசு போய் இயேசுனுடைய ஊழியத்தில் பாரு, சில பேருக்கு வாலண்டியாக போகிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜீவ சர்ற ஜீவரத்தை அவன் ஸ்தானத்தை தேவனுக்கு, அவன் பாவம் தேவனை ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாதிக்குது. இவரே ஜீவ சர்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உலக அத்தனை பிசாசு தட்டிட்டு சொஸ்த புத்தி அணிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாரு, அவன் தெக்க போல் போய் கத்த தனக்கு இறங்கி அப்படி வைக்கிறான். இந்த மாதிரி சில ஊழியத்தெல்லாம் செய்கிறாரு. அதனால் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராக்கியத்தில் போயிடுறாங்க. அதில் நல்லா எக்ஸ்பெக்ட் ஆனதுனால பிசாசுக்கு இடங்குத்து சபையில் கூட பாரு, எங்கேயாவது மாமியார் மாமனார் நாத்தனார் எங்கேயாவது ஒரு பிரச்சனை பண்ண கசப்பு பார்க்க வைராக நன்மை தீமைக்குள்ளே வச்சுருங்க பாரு பிசாசு. ஒரு சுயநீதி அநீதி குத்து ஒரு அசுத்தாவி கொடுத்து நன்மை தீமையில் வச்சு ஒரு வேதனையாகவே வச்சுக்கிறான் விசுவாசிங்களே. இதெல்லாம் கான்சியஸாக இருக்குன்னா இயேசு போல் மாறணும். நம்ம இயேசுக்கு எவ்வளோ பேர் தொல்லை கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் பிரச்சனை. அவர் தான் சொல்கிறாங்க, உங்களை சபிக்குள்ள ஆசுவதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, துன்பப்படி ஜபம் பண்ணு. எங்கேயுமே கிறிஸ்துக்குள்ளே வைக்கிறார் பாரு. சத்ருவாக இருந்தால் நீ நன்மத்தை உன்னே பாதாள அசுத்தாய் வந்து உன்னை வேதனைப்படுத்தும். பகைக்குழுனா இருந்தீங்கன்னாக்கா அசுத்தாய் வந்து உன்னை பகைக்குழு நன்மை என்னென்ன இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்து கொடுத்து நன்மை செய். சபிக்கணும் ஆசு என்ன இயேசு சத்துருக்களை இயேசு சிநேகத்தை காட்டு, துன்பம் ஜபம் பண்ணு. அப்போ நீ ஜீவ மார்க்கத்திலே இருந்தினாக்கா இந்த பாதாள வேதனையான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்காது. இருக்க முடியுமா? அவனால் 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே என்ன தலையாட்டும்? அப்போ நன்மை தீமல் தான் இருப்பேன்றப்பா, அதுவும் இருக்க மாட்டேன். அதாம்மா நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து நம்ம இப்போ பழக்கப்பட்டு பாதாளத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டு தலைமுறையா. ஆனால் ஜீவ விச்சத்துக்கெல்லாம் தேவி நீதி டு தேசுக்கு சாமண்டாவாகுது. தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை குத்தினாக்கா ஒரு ஆள் பாய்க்கூடாது. ஒரு பிசாசு உன்னை உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ணாலும் ஓடிக்கூடும். அதனால தான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில். ஆமாம், ஏசு ஒன்று ஏற்றுக்கிட்டா முழுசாக ஏற்றணும், அரைக்குறையாக ஏற்றக்கூடாது. புரியலையா? நன்மை தீமை அறியத்தக்க கனி ஏவாள் பூசித்தானு முழுசாக ஏற்றுக்கிட்டு அது தேவனுக்கு முழு உலகத்தை கடத்தி உனது பூமியை சபிக்க முள்ளும் குறுக்கும் முளைக்க போய் அது நடக்குது. அது இப்போ ஏசு ஏற்றுக்கிட்டா மாட்டோம். எனக்கு என் மொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்குன்ற மாதிரி ஒருத்தர் மேலே ஒரு நண்பு, ஒருத்தரை பகைக்குது, ஒருத்தர் சிநேகிக்குது, ஒருத்தர் இது பாரபட்சம் பார்க்குது, நன்மை தீமை காட்டுது. ஒரு சில பேர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இயேசுவே பாரபட்சமே கிடையாது. நீ இயேசுவே உலகத்தில் எல்லாரும் உன்னுடைய சகோதரர்கள் தான், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரிகள், ஆவிக்குரிய தாய் தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்தை குத்தினா நீ 100க்கு 100 வேதனையிலேருந்து பாவம்ட்டு மனத்தில் தேவி நீட்டு உயிர்த்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற. நீ கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற. பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ வாய்ந்தா 100க்கு 100 இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. A to Z தேவி நீதி டு உயிர்த்ததல் அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாய்னால செலுத்தி தான் பாரு. உள்ளகிற பிசாசு அசுத்தாய் அழகைத்து ஓடி பசுத்தாய் வந்து எல்லா வேதனை சாபத்தில் பாவத்தில் மரணத்தை வியாதியிலிருந்தெல்லாம் விடுதலாக்கி சமாதானம் சந்தோஷம் சுகம் விளைஞ்சி ஆஸ்வாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கணம் மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் பரலோக வாழ்க்கையை வாழ வைப்பார். என்ன டைம் பார்க்குறேன் அப்போ முடிச்சிடலாமா? அதனால் பின்னா நம்ம என்ன பார்த்தோம், பாதாளத்துலையும் பரலோகத்துக்கும் என்ன ஆகுது, அங்கே பெரும் பிளப்பு உண்டாயிடுது. அங்கே செத்து பாதாளத்துக்கு போன பிறகு. ஆனால் பூலோகத்தில் ஆதாமுன் உலகம், ஆதாம் பாதாள பிசாசு ராஜ்யம் இந்த உலகத்துக்கு இது பரலோக இயேசு கிறிஸ்து மூலமாக செயல்படுது. இப்போ ஆதாம் வழியாக பிறந்து பாதாள வாழ்க்கை வர இயேசு கிறிஸ்து மூலமாக நீ பிதாவோடு தொடர்பு பாவத்தில் பாதாளத்துலேருந்து வெளியிலாயில்ல அந்த பூமியில். அதுக்கு ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷிக்கணும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை பூசி அதை தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்துகிறோம். அதனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது வேதனை சமாதானம் இல்லை வாழ்க்கையே வெறுப்பாக்குதுனாக்கா அது ஒரு அசுத்தாய் உன்னை வேதனைப்படுத்துது. எங்கேயோ ஒரு பகை கசப்பு ஒரு சோகம். ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாதான்னு சொல்கிறாரா இல்லையா? எதையோ நினச்சி கவலைப்பட்டாவேன்னா ஒரு மனத்தாங்கல் வந்துச்சு உனக்கு. யாரையோ எதையோ நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, கவலை உன்னையே நினச்சி கவலை. சில பேர் உன்னையே நீ அன்பு கூற மாட்டேன், அது உனக்குள்ள இருக்கிற அசுத்தாய் உன்னை ஆயிடுச்சின்னு இருக்கும். ஆனால் தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்துவின் அன்பு கூத்துப்பார். ஒரு இனம் புரியாத ஒரு அபிஷேகம் இறங்கி ஒரு புரட்சிகரமாக மாறிவிடு நீ. புரியுதாம்மா? 100க்கு 100 ஜீவ விச்சதுக்கு நீலே இருந்தார்.
இயேசு யாரும் கெடுத்து பேசலையா? ரொம்ப மோசமாலாம் பேசிக்கிறாங்க இயேசு பற்றி பரிசு. ஆனால் அவர் மனத்தாங்கள் கொள்ளவே இல்லை பார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்தே அவர் தான் சபிக்குள்ளே ஆசிர்வதின்னு சொன்னவர். அவர் உலகத்தையும் ஆசிர்வதிச்சிருந்தார். பகைக்குள்ளே நன்மை செய்யும் சொன்னார். நன்மை தானே செஞ்சிருப்பார். துன்பப்படுத்து ஜபம் தான் பண்ணுறாரு. ஜபம் உம்முடைய ராஜம். அப்போது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து தேவி நீதி இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்தமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துறாரு. ஆதாம் முழு உலகத்தை செலுத்துறாரு. ஒரு அசுத்தாவி, ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு பாபம், ஒரு மண், ஒரு தத்து பாதாளம் அவர் சேதப்படுத்தவே இல்லை. பூமியிலே ஒரு பரலோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு கட்சியில் எல்லா ஜனங்களும் என்ன போல் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அந்த பூமியிலும் பரலோக வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அந்த ஜீவரத்தை சிலுவையில் குத்துட்டும் போயிட்டார். கடைசி சுட்டு ரத்தம் குத்தாரா இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எதோ பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாள அந்த வேதனையான பாதாள ராஜ்ய வெளியில் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி அந்த கொல்கதா மலையில் சிலுவையில் பிதாவி முடிகளை ஆபிப்பித்து ஜீவனை விட்டார். ஈட்டால் ஆதாம் முழு உலக ஜீவரத்தை இவர்களுக்கு மன்னியும் சொல்லி பாவன்ட்டு வந்து மறுபடியில் ஆக்கி ஜீவத்தை குத்துட்டாரு. ஏசு ஏற்று ஞானத்தை திருவதுக்கு ஜீவ வச்சதுக்கே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை குத்தினா நீயும் பாதாளத்திலிருந்து விடுதலையாகி அக்னி ஜுவாலில் வேத பரவாயில்ல சாபத்தில் பாவத்தில் மரணத்தை பாதாள அக்னி வியாதி அக்னி சாப அக்னி மரண அக்னி தட்டு பாதாள அக்னி விடுதலையாகி பரலோக ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் சுக பல ஜீவன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கணம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் பெருமையை பெற மாட்டியா? அப்படிதான் மத்தி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவலங்சி ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுத்து பாதாளத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாரு. நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணிட்டியா? ஜபம் பண்ணு. மத்தியான வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய கொள்ளையில் ஆண்டவரே இந்த தியானத்தை ஆண்டவரே நடத்தினோம். ஆண்டவரே இந்த கேட்ட செய்தியின்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுள்ளோம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் அம்மா வயதில் ஆதாம் வழி அது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து தேவ மகிமைட்டு ஒரு பிசாசினால் கூட்டியே வேதனைப்பட்டு கொடுக்குறார்கள். அவங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு வருகிறதா 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க மக்கள் தொகை. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவிட்டு அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் அறிக்கை தேவதூரெலாம் பணிவிடி செய்து சாபத்துக்கு பாவத்துக்கு இடத்துக்கு பாதாளம் தப்பி வைக்கும்படி இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு கிறிஸ்து சாமட்ட வாக்குத்தத்தங்களை முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்திலும் அவன் இலக்கத்தை ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதுக்கு இயேசு ஜீவன் பரிஞ்சு பாவன்ட்டு அந்த பாதாளத்து விடியில பசுத்தாய் சாவுகேசம் ஊய்த்தது வானத்தில் சகல அதிகாரி இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல இந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை முழு உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறங்க தாவே. தேவி நீதிட்டு உயிர்த்ததில் கொடுக்குறங்க தா வானத்தில் உள்ள சகல அதிகாரம் பாவத்துக்கு பறிக்கார் தேவ நீதி மருந்து உயிர்த்த தடுத்து பரலோக ராஜ்யம் பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யம் மருந்து உயிர்த்ததில் சாபத்துக்கு வாக்குத்தத்தை ஆசுவாதம் தேவி நீதிட்டு உயிர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை இந்த ஜீவ விஷயத்துக்கு பரிபூர்ணத்தை பிதாகுமார் ஆதாம் கொடுக்குறது எங்கள் பேர் சொல்லி என் குடும்பத்தார் பேர் இனத்தார் பேர் என் சபையார் பேர் என் கிராமத்து ஜனங்க பேர் சொல்லி இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி தேவதூரெலாம் பணிவிடை செய்து இந்த உலகத்தை பரலோக ராஜ்யமாய் மாற்றும்படி பாதாள ராஜ்யத்து ஜனங்கள் விடிலாக்கும்படி இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. இயேசு மத்திய மார்க் லூக்காமது அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். 12 சேர்களை ஏற்படுத்தி அவர் எங்கும் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படி யாரும் வெளியிலாக்கும்படி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவனே கொடுத்து ஜீவ சர ஜீவரத தேவநீதி ஊதியல் தேவந்தர் கூட அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி இனி பாவம் செய்யாதே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நிலையத்துக்கு சொல்லிட்டு போன வர கிறிஸ்துவேசுகளை நிலைநிறுத்த பூமி எங்கள் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவேசுகளை நிலைநிறுத்துக்கிறதாவே அசுத்தாயில் திரும்ப பாவன்ட்டு மனது தத்துவ வியாதியை சாபத்தை பார்த்து எல்லா வேலையாக சிதறடித்து பசுத்தாய் நல்ல இந்த பூமி கிராமங்களை பட்ட தேசங்களை நிர்மல் பசுத்தாய் பூமியங்க அலையிலாய் கட்ட வைக்கிறாங்க தாவே. ஒரு மாபெரும் எழுப்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள்.
யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். என்னுடைய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் பாதாளத்து வேதனை இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் அசுதாயத்தை பசுதாகி கிறிஸ்துவேசுக்குள்ள அவர் ரட்சிப்புக்கு நடத்துங்க. ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வாருங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களால் கத்தரை கனம் பண்ணுகிறது. கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தி 30/10/2025 சோலோன் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.